இனிதிலும் படத்துல வந்து எங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அதான் சொல்றேன். நான் வந்து சேரிட்டி ஆர்கனைசேஷன் ஏதோ ப்ரூவ் பண்றதுக்காக சினிமா எடுக்கல. அந்த கதைக்கு அந்த பக்குவத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு எழுத்தாளர் தேவைப்பட்டுச்சு. அதுவும் வைரமுத்து போன்ற மாபெரும் எழுத்தாளர் கூட இளைஞர்களை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எழுதுனாலதான் அது ஒட்டுது. So it is அந்த டாலண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. I needed a writer like that for that film. இல்ல சார், எல்லா படத்தையும் நீங்க அவ்வளவு யூஸ் பண்றீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு நண்பா. மற்ற விஷயத்துல இளைஞர்களை யூஸ் பண்றேன். இயக்குனர் இளைஞரா இருக்காரு, மியூசிக் டைரக்டர் இருக்காரு, என்ன முடியுமோ அதை தானே பண்ண முடியும். தெரியல, ஒரு வைரமுத்தா இருக்காரான்னு தெரியல. அதுக்குன்னு நீ வந்து பிரகாஷ் ராஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும், யாராவது இளைஞர் ப்ரொடியூஸ் பண்ண சில பக்குவம் வேணும். அதுக்கும் அந்த பக்குவம் வேணும். அதனாலதான் அவரை போட்டு யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. யங்ஸ்டர்ஸ் கதை எடுத்திருக்கேன்டா, இதுக்கு யூஸ் பண்ணுறது எங்க தேவையோ அங்கதான் யூஸ் பண்ணணும். புரியுதா? உனக்கு எழுதணும்னா பா அனுப்பு. தோணிச்சுன்னா ஏன் போட மாட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு சொல்லலாம். ஐ அம் கோகுல். எங்க இருக்கேம்மா? சார், தெலுங்குல ஹாப்பி டேஸ்னு வந்துச்சு. அதே படம் தான் இது. அப்படியே அதோட எல்லாமே டிஃபரன்ஸ் பண்ணி எதுவும் காமிச்சிருக்கோம். ஒவ்வொரு மொழிக்கு அதுக்கான இசை இருக்கும், அதுக்கான உணர்வு இருக்கும், அதுக்கான லொகேஷன் இருக்கும், அதுக்கான வார்த்தைகள் இருக்கும், அதுக்கான பிரச்சனைகள் இருக்கும். இளமை, இளைஞர்கள், கல்லூரி, ஒரு பேசிக் இது வந்து ஹாப்பி டேஸ். ஏற்ற மாதிரி இருக்கு. ஆமா. யாருக்கு மைக் டைசன்? யார் மைக் டைசன் இப்போ? Good evening, sir. Good evening. Vashikant from Association. Tell me, dear. Sir, Prakash Raj sir ஒரு ஆக்டரா பார்த்தாச்சு, ப்ரொடியூசரா பார்த்தாச்சு, ஒரு வில்லனா பார்த்தாச்சு. இன்னும் எப்படிலாம் பார்க்க போறோம்? கொஞ்சம் கிழவனா பார்ப்பீங்க. அதுக்கு நடுவில் பார்ப்போம். நம்ம இயக்குனரா பார்க்கலாம். ஓகே சார். இல்லை, ஸ்போர்ட்ஸ் மேனா பார்க்க முடியாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ சார். எங்க இருக்க சொல்ல? என் பேர் குணா. பிரகாஷ் ராஜ். இப்போ உங்களை வந்து ஒரு ஹீரோவை பார்த்தாச்சு, வில்லனா பார்த்தாச்சு. இப்போ வந்து ரெண்டு கேரக்டருமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோனாவை நடிக்கிறீங்க, வில்லனா நடிக்கிறீங்களா? நான் நடிகன் சொல்லும். எனக்கு எதை கொடுப்பாங்க நடிப்பேன். இல்ல, ரெண்டுலயும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆப்ஷன். இப்போ நீங்க எதை நடிப்பீங்க? அவனுக்கு அவ்வளவு குழப்பம் இருக்குது. முதல்ல கிளாரிட்டியோட வான்னு சொல்லுவான் அவனுக்கு. ஹலோ சார். சொல்லு சொல்லலாம். என் பேர் மணிகண்டன், சிஎம்சி சார். ஓகே சொல்லலாம் சார். இங்க ஏன் ஒரு பாட்டு எழுதக்கூடாது படத்துக்கு? தெரியாது. ட்ரை பண்ணலாமா சார்? தெரியாத பத்தி ட்ரையே பண்ண மாட்டேன். சரி சார். அப்படியே மைக்க கொண்டு போட போறீங்க. ஹாய் சலம். இது ஜெமினி கணேசமா. சலம், நீங்க காமெடியா எதுவுமே பண்ணல. காமெடி ஆக்டர். என்ன பார்த்தாலே சிரிக்கிறப்ப நான் கமெடியன். இதோட காமெடி சொல்லலாம். சலம், ஐ லவ் யூ சலம். Thank you சலம். Like that. I think we're just losing a little track. இங்க இருங்க. ஹலோ சார். எங்க இருக்கடா? தூக்குங்க அவனை. சொல்லு சலம். நீங்க செல்லத்தை விடவே மாட்டீங்களா? செல்லத்தை கொஞ்சம் விடுங்க. நீங்க விடுங்க, நான் விடுறேன். ஏன் செல்லத்தை பார்த்து நீங்க செல்லன்றீங்க? எனக்கு எல்லாருமே செல்லம் தான் சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க வந்து எல்லா படத்துலயுமே இதே பிரகாஷ்ராஜ் அப்படிதான் இருக்கீங்க. நீங்க வந்து உங்க ஆக்டிங்ல வந்து வேரியேஷன்ங்கிறதே இல்ல. வில்லன் பண்ணாலும் இதே பிரகாஷ்ராஜ் தான், ஒரு ஹீரோவாட்டு பண்ணாலுமே இதே பிரகாஷ்ராஜ் தான். நீங்க வந்து கூட இருக்கீங்க. நடிப்புங்கிறது கண்ணுல இல்ல, அகத்துல இருக்கு அப்படின்றீங்க. அப்ப அகத்தை மட்டும் எப்படி பண்ணிக்கிறீங்க? நீங்க டிராமால வர இருக்கீங்க. நீங்க டிராமால வர இருக்கீங்க. எங்க போனாலுமே இதே பிரகாஷ்ராஜா இருக்க, தவிர வேற பிரகாஷ்ராஜ் இல்ல.
என்ன பண்ணலாம் சொன்னா அது உனக்கு அப்படி தோணுது. இது நடிப்பு இல்லைங்க, ஆமா அது நடிப்பு தான். அப்போ இருவரில் வேற வித்தியாசமா இருக்காங்கிறாங்க. மொழிக்கும் இருவருக்கும் சம்பந்தம் கிடையாது, வெள்ளித்திரைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒன்னா உன் கண்ணு கெட்டதா மோசமா இருக்கணும் இல்லையா? இல்ல நீ வேற படத்தை பார்த்து ஒரே படத்தை பார்த்துக்கிட்டு வேற வேற படமா பார்த்துட்டு இருக்கணும். இல்ல சார், இல்ல சொல்ல நீ வர நியாயமா பேசு, நியாயமா பேசணும். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னா. இல்ல சார், இதே மூக்கு இதே கண்ணு தான். இல்ல சார், இதே மூக்கு இதே கண்ணு தான். மூக்கு அறுத்துக்கிட்டு எல்லாம் வர முடியாது சார். இதே என்ன சொல்ல வர தெளிவாரு சார், இதே மூக்கு இதே கண்ணு தான். நடிப்புல வந்து வேரியேஷன், நடிப்பு ஒரே மாதிரி வேரியேஷன் இல்லங்கிற. இல்ல வேரியேஷன் இருக்குன்னு 4 நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கானுங்க. என்ன பண்ணிட்டோம்? உனக்கு அந்த படத்துல இருக்கிற பிரகாஷ் ராஜும், இருவர்ல இருக்கிற பிரகாஷ் ராஜும், காஞ்சிபுரத்துல இருக்கிற பிரகாஷ் ராஜும், மொழியில இருக்கிற பிரகாஷ் ராஜும், கல்கில இருக்கிற பிரகாஷ் ராஜும் ஒரே மாதிரி இருந்தா, அபியும் தான் இருக்கிற பிரகாஷ் ஒரே மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா அது உன் பிரச்சனை. அது எல்லாத்துலயும் சார் நேஷனல் கொடுத்துருவாங்க. வானத்தலம் அனவசரமா பேசிக்கிட்டு இருக்கேன். மைக் நெக்ஸ்ட். ஒரு பொருள் இல்லையாடி. கம் 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 மைக் பேக். ஓகே சார், இங்க யாரோ கேட்கணும்னு சொன்னாங்க. எஸ், யூ வாண்ட் டு ஹேவ் எ क्वेश्चन. கொஞ்சம் பொறுப்பா விளையாட்டு புரியுது. கேட்கறது வந்து அவர் நம்ம விருந்தினர். ஸோ அவருக்கு நிறைய பேசுறதுக்கு நிறைய கேட்கறதுக்கான விஷயங்கள் இருக்கு. அதை கேட்கணுமே தவிர எல்லா நேரமும் நீங்க விளையாட்டு மாதிரி இருக்கு. சார், என் பேர் மணி சார். டெக்னிக்கல் வைஸா பிரகாஷ் ராஜ்ன்ற டெக்னிக்கல் வைஸா உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி சொல்லணும்? டெக்னிக்கல் வைஸா என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறீங்க? இல்லை சார், அப்படி கூட எடுத்துக்கலாம். நான் பிகாம் டிஸ்கண்டினியூ. சரி சார். வாழ்க்கையை படிச்சிருக்கேன், நிறைய இலக்கியம் படிச்சிருக்கேன். இல்லை சார், அதாவது வாழ்க்கையிலன்றது வேற, சினிமான்றது வேற சார். சினிமா வைஸா உங்களுக்கு ஆக்டிங், அதுக்கப்புறம் அதோட பார்ட் என்ன தெரியும்? ஒன்றும் இல்லை, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு. சினிமா, ஆக்டிங்கு, ப்ரொடக்ஷன் என்னுடைய வாழ்க்கையில் 5% மட்டும்தான். 95% நிறைய வேலை இருக்குது. எனக்கு படிக்கணும், என் குழந்தைங்களோட இருக்கணும், நண்பர்களோட இருக்கணும், எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, மரம் வளர்க்கணும், நாட்டை பார்க்கணும், சினிமா பார்க்கணும், சாப்பிடணும், பிரியாணி சமைக்கணும், ஃபிஷ் சமைக்கணும், போட்டிங் போகணும். 95% வாழ்க்கை வேறு. அந்த 95% வாழ்க்கையில் நான் சம்பாதிக்கிற எனர்ஜி தான் இந்த 5% தொழிலில் போடுறேன். சிம்பிள். முடிச்சுக்கலாமா? எஸ் சார். சார், என் பேர் எம் சரவணகுமார். சொல்லுங்க சார். நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் சார். நீங்க நடிச்ச அவையை நான் பார்த்தேன் சார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. நீங்க நடிச்ச வெள்ளித்திரை எல்லா படமே நல்லா இருந்துச்சு. நீங்க எல்லா கேரக்டருமே நல்லா பண்றீங்க. நீங்க எடுக்கிற படம் உண்மையிலே வந்து நான் இதுக்காக உங்களை பார்க்கறதுனால சொல்லல, நிஜமாவே உங்க படம், நீங்க ப்ரொடியூஸ் பண்ற படம் எல்லாமே தரமான படமா இருக்குது. தொடர்ந்து நீங்க வந்து இந்த மாதிரி படம் எடுக்கணும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச். நண்பர்களே, மிகவும் நான் வந்து மீ அண்ட் மை டீம் ஆர் வெரி லக்கி. இத்தனை மாணவர்களுக்கு நடுவில், இளைஞர்களுக்கு நடுவில் இப்படி நின்றுட்டு பேச முடியுது. ஒரு நடிகனா, ஒரு தயாரிப்பாளரா, ஒரு படைப்பாளியா என்னுடைய படைப்பை பற்றி உங்கள்கிட்ட பேச முடியுது. கேவலம் விளம்பரம் மட்டும் இல்லை, உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுது. அண்ட் தெர் இஸ் so much of interaction here. அண்ட் எப்பவும் போல நல்ல சினிமாவை வளர்த்துருக்கீங்க. and I'm very sure this film is going to be a benchmark in தமிழ் சினிமா. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, have a lovely life. Thank you for a great evening. Love you all so much. இதுவரை நம்மோடு ஒரு இனிமையான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நம்முடைய கல்லூரியின் சார்பில் மீண்டும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.